ஹலோ மிக்கீஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு குருவி மரத்துக்கு மேல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த மரத்துக்கு கீழே எறும்பு அதோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருந்துச்சான். எறும்பு என்ன செய்யும்? டெய்லி கிடைக்கிற உணவை எடுத்து போய் வீட்டில் சேகரிச்சு வைக்கும். அது அந்த குருவி பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? கிடைச்ச ஃபுட்டை சாப்பிடுறது விட்டு எடுத்து போய் சேர்த்து வச்சுட்டு இருக்குங்க. என்ன மாதிரி இருக்கணும், தேவையானப்ப சாப்பிடணும், மற்ற டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிலே இருக்குமா. ஒரு நாள் என்ன ஆச்சா, பயங்கரமான புயல். அந்த புயல் ஓஞ்ச மாதிரியே தெரியலையா. ஒரு நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, அந்த குருவியை நம்மளுக்கு பசிக்குதே, வெளியில இற தேட கூட போக முடியலையே அப்படின்னு யோசிச்சான். அப்ப அந்த எறும்பு அது சேர்த்து வச்சிருந்த உணவுல இருந்து கொஞ்சம் குருவிக்கு கொடுத்துச்சான். அப்பதான் அந்த குருவி உணர்ந்துச்சா, இந்த எருமையா நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாரு, கஷ்டமான நேரத்துல நமக்கு சேமிப்பு தான் உதவுச்சு அப்படின்னு அந்த குருவி யோசிச்சுதான். நம்மளுமே பல பேர் என்ன பண்றோம்னா, மற்றவங்களை பார்த்து கேலி பண்றோம். இன்னும் இவங்க எப்ப பாரு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க. ஆனா அப்படி பண்றவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி அது ஒரு நாள் கண்டிப்பா அவங்களும் சாதிப்பாங்க. அதே மாதிரி சேமிப்புன்றது நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது. கஷ்டமான காலத்துல சேவிங்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ இன்னைக்கு நம்ம 2 லெசன் கத்துக்கிட்டோம். சேவிங்ஸ் அண்ட் மற்றவங்களை நம்ம எந்த நேரத்திலேயே உதாசீனப்படுத்தக்கூடாது. டாடா பாய்.